அடுத்ததாக தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூறிய கருத்துக்கு திமுக தரப்பிலிருந்து டி கே இளங்கோவன் தற்போது பதிலளித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். உண்மையிலே அமித்ஷா நேர்மையானவர் தான். பிரிவு காஷ்மீர் குறித்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு 370 ரத்து செய்யும் பொழுது அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்கள்? அது குறித்து நாங்கள் பேசவில்லை. அங்கே காஷ்மீர் மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு சட்ட முன்வடிவை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொன்னார்கள். எதை சொன்னாலும் அதிலே பொய் இருக்கும், உண்மை இருக்காது. இப்படி அவர்களுடைய திட்டமே தமிழ்நாட்டு தென்னிந்தியாவில் உள்ள எண்ணிக்கையை குறைப்பதுதான். காரணம், தென்னிந்தியாவிலே மட்டும்தான் ஒன்றிய அரசின் திட்டமான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். எனவே அமித்ஷா இன்றைக்கு சொல்வதை நாளைக்கு சொல்வாரா என்று அவருக்கு தெரியாது. அவர் சொல்வது பொய். எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். தொகுதியிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தினால் அதற்கேற்ப உயர்வு, அதே சதவீத உயர்வு மற்ற மாநிலங்களுக்கு உள்ள சதவீத உயர்வு தமிழ்நாட்டுக்கும் வழங்கப்படும். தொகுதி எண்ணிக்கையை குறைக்காமல் கடந்த முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது, தொகுதி மறுசீரமைப்பின் போது அந்தந்த மாநிலத்திலே உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை மாறாது என்று சொல்லியே அதை செய்தார்கள். கடந்த முறை 2004 தொகுதி மறுசீரமைப்பு வந்த பொழுது அதையே தொடர்வோம் என்று சொல்லுங்கள். நாங்கள் பேசவில்லை. எதையும் சொல்லவில்லை என்று சொன்னாலே எதை சொல்வார்களோ என்கிற அச்சம் இருக்கும். ஒரு நல்ல அரசாங்கத்தின் கடமை இதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு செய்ய சொல்லுவோம். பொய்யர்கள், மக்களை ஏமாற்றுபவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். இப்பொழுது சொல்லுங்கள். தொகுதி எண்ணிக்கை கடந்த முறை என்ன தொகுதிகள் இருந்தாலோ அதே தொகுதிகள் எல்லா மாநிலத்திலும் தொடரும். அப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இது தொடர்பான செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.